Good morning students. We are going to see exercise 1.5 Gaussian elimination method, first row matter, second sum. Okay, good. 3 givens are given, 3 equations are given. அதை ரைட் பண்ணியிருக்கேன். therefore அதை என்ன செய்கிறோம், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லி ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோ. ஏக்கு என்ன, பிக்கு என்ன, எக்ஸுக்கு என்னன்னு கலெக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஏ வந்து collection of coefficient of x, y, z. கேபிட்டல் எக்ஸ்ன்றது வேரியபிள், அடுத்து கேபிட்டல் பி அப்படின்றது ஈக்குவேஷனுக்கு அங்கிட்டு உள்ள கான்ஸ்டன்ட்ஸு. வி ஹேக் த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதியிருக்கேன் கலெக்ஷனை பண்ணிவிட்டு. அடுத்து முதல்ல வந்து முன்னாடி R1ல் 1 வரணும் அப்படின்றனால R1ஐயும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு 0 ஆக்குறது வந்து R3 ஆக்க போகிறோம். R3 ப்ளஸ் இந்த கீழே உள்ள 2 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கையில் 0, 6, 10, 26 வருது. ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு R2க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். R2ல 3 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணு. அப்போ R2 ப்ளஸ் 3R1 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம். 0, 11, 11, 33 வருது. எழுதிட்டேன். ஓகே, இங்கே 2 வரணும். அந்த 2 மேலே உள்ள 2. அப்போ இங்கே என்ன வரும்டா தம்பி, 2 வரணும். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் இதை கணக்கை சிறுசாக்கிறக்காண்டி R2வை வந்து 11ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டிவைட் பண்ணிட்டோம்னா 0, 1, 1, 3 அப்படின்னு வந்துடும் அந்த ஈக்குவேஷனில் இருந்து. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா இந்த 6ஐ வந்து 0 ஆக்க போகிறேன். அப்போ R3க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 சரிங்களா, R3 அதோட என்ன செய்ய போகிறேன், R2வை வந்து மைனஸ் பண்ண போகிறேன். 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ முதல்ல R2 எழுதிக்கிறோம். 0, 6, 10, 26. அடுத்து R2வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 6, 6, 18. மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டேன். 0 அப்போ என்ன 4, 8 வந்துடும். அதை எடுத்து எழுதிட்டேன். இங்கே 2 இருக்குது. ஓகே, அகைன் மறுபடியும் இங்கே மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து எப்படி ஈக்குவேஷன்லேருந்து இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ இங்கே எனக்குள்ள 2z இருக்குது. அப்போ இதிலேருந்து லாஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து என்ன வருது, 4z = 8ன்னு வருது, z = 2ன்னு வருது. செகண்ட் ஈக்குவேஷன் இசட்டுக்கு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டு, சரிங்களா சொல்கிறது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸு கண்டுபிடிக்கையில் இசட்டுக்கு பதிலாக 2ன்னு போடுறோம். இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம், 2 அப்படின்னு போடுறோம். அப்போ 2 2 சார் என்ன ஆயிரும், 4ன்னு ஆயிரும்ல உனக்கு. அதை பார்த்துக்க. 2 × 2 அப்படின்னு சொல்லையில் என்ன ஆயிரும், 4 ஆயிரும். அப்போ 4 + 1 5. இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், 4 + 1 5. அப்போ இங்கிட்டு -5 ஆயிரும். அப்போ -3 ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், +3 அப்படின்ட்டு வந்துடும். ஆன்சர் வந்து என்னது, எக்ஸுக்கு 3 அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஆமாம், தப்பு வரக்கூடியது நிதானமாக செய்யணும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ.